வணக்கம். தமிழ் எண்களின் ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது. சூரியன் முதல் பூலோக வரை இந்த எண்களிடம் கணித்து சொல்லப்பட்டு வருகின்றேன். ஜாதக பலன் வார்த்தை அடிப்படையில் கணிக்கப்பட்டது சொல்லப்பட்டது என்பது தொடர்பாக, அதாவது வென்றவர்க்கு இவ்வுலகம், வென்றவனே ஆதவன், பின் தோற்பவர் வெல்லுவார் என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைத்து வார்த்தைகளையுமே சொல்லுகின்றேன், ஆதவன் முதல் பூலோக வரை. இப்போ எண்களிடம் செவியருள், செவியருளுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 6, 6, 2, 5, 4 எல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்கிறது 5. செவியருள், செவியருளுக்கு வந்து விதி எண் 5. அந்த செவியர் என்று சொல்லக்கூடியது பசித்தவனுக்கும் செவியருள் உண்டு, பசிக்காதவனுக்கும் செவியருள் உண்டு. அதனால் செவியருள்ங்கிறது சாதாரணம் இல்லை. செவியருள் என்று சொல்லக்கூடியது செவியால் அறியக்கூடியது. நல்ல ஒரு ஞானிகளுக்கு வந்து செவியருள் தோன்றும். ஏன்னா அவர் பசியும் பட்டினியுமாக கிடக்கிறாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து செவியருள். காது கேட்காதவர்களுக்கும் செவியருள் உண்டு. இதெல்லாம் செவியருடைய விதியின் 5. அப்போது புரிஞ்சக்கூடிய மனப்பான்மை வந்து செவியருள் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் செவியருள் பசித்தவனுக்கு பயங்கரமாக செவியருள் தோன்றும். பசிக்காதவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது செவியருள் 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. 5ஆம் இடம் விதி என்று சொல்லக்கூடியது. அவன் விதியால் வந்து ஆராய்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதெல்லாம் செவியருளால் தெரிஞ்சுக்கிறாங்க, உணர்ந்துக்கிறாங்க. அதான் செவியருள். செவியருள் என்று சொல்லக்கூடியது 5. அந்த புதன் பகவான் பாருங்க, காது கேட்காதவனையும் உணர வைக்கிறது தான். பசித்தவனுக்கும் உணர வைக்கக்கூடிய சக்தி அந்த புதன் பகவான் தருகின்றார். அதனால் வந்து செவியருள் 5ஆம் இடத்து பலனாக அதனுடைய விதி அம்சமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் வந்து செவியருளுடைய விதி எண் 5. உணவருள், உணவருளுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 6, 5, 5, 4 எல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்கிறது 5. உணவருள். உணவாளியும் மனிதனுக்கு வந்து அறிவு தோன்றுகிறது. உணவாளியும் மனிதனுக்கும் நல்ல அறிவுகள் ஏற்படும். நல்ல நல்ல உணவுகள் அவன் சுவைத்து சாப்பிட்டால் அதற்குரிய ஒரு பலன் அவன் அறிவால் உணர்கிறான் என்பதை நான் சொல்லுகின்றேன். அதனால் வந்து பழைய சோறு திங்கிறவனுக்கும், நீராகாரம் குடிக்கிறவனுக்கும், புரோட்டா சாப்பிட்றவனுக்கும், சப்பாத்தி சாப்பிட்றவனுக்கும், மற்ற உணவுகள் அவன் ருசித்து எப்படி சாப்பிட்டாலும் சரி, அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு அவர்கள் வந்து உணவை சாப்பிட்டா அதற்குரிய ஞானங்கள், வித்தைகள், புத்திகள், அறிவுகள் எல்லாமே ஏற்படும். அதனால் வந்து உணவருள் என்று சொல்லக்கூடியது உணவாளியும் திருவருள் உண்டு. என்ன, அதனால் வந்து பழைய சோறு தின்னுட்டு குடிச்சுக்கிட்டு போனவனுக்கெல்லாம் உணவருள் எப்படி பழைய சோறு சத்து இல்லாமல் இருக்கோ அது போல் அவன் பேசக்கூடியதும் சத்து இல்லாமல் போய்விடும். அதனால் உணவருள், உணவால் தான் மனிதன் வந்து உயிர் வாழ்கிறான் என்பதும், உணவாலேயே மனிதன் வந்து அறிவு பெறுகிறான் என்பதும் நான் எடுத்து காட்டுகின்றேன். அதான் உணவருள். உணவருள் என்று சொல்லக்கூடியது 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அப்போது செவியருள் பசித்தவனும் பசிக்காதவனும் ஓரளவு சிந்திக்கப்படுகிறான் என்பது செவியருள். காது கேட்காதவனுக்கும் அதான் 5ஆம் இடம்தான். நல்லா ருசித்து சாப்பிட்டவனுக்கும் 5ஆம் இடம்தான். இதில் வந்து புதன் எந்த வகையில் வந்து பசித்தவனுக்கும் பசிக்காதவனுக்கும் எப்படி ஞானத்தை தருகிறார், இறைவன் எந்தெந்த அளவுக்கு தருகிறார் என்பதை நாம் இந்த எண்ணிக்கை மூலமாக கேட்டு வருகின்றோம், பார்த்து வருகின்றோம். நானும் சொல்லி வருகின்றேன். உணவருள் நல்ல சுவையான உணவுகள் அன்றாட சாப்பிட்றவனுக்கு வந்து அவன் மூளை, அழகு, அவன் சிந்தனைகள், கற்பனைகள் எல்லாமே நல்லாவே இருக்கும். அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. அந்த வகையில் இருப்பவர்கள் அப்படி சாப்பிட்டு அந்த நிலைகளை நினைத்தால் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவமான சில வார்த்தைகள், கதைகள், சொற்கள்லாம் தென்படும். அதனால் உணவருள் விதி எண் 5. நல்ல ருசித்து சாப்பிட்டவனுக்கு நல்ல அறிவுகள் உண்டு, நல்ல செல்வங்களும் பெருகும்.
ஆனால் நல்ல ஒரு வாரிசுகளும் தோன்றும். ஆனால் உணவொருள் என்று சொல்லக்கூடியது விதி எண் 5. அடுத்ததாக வருந்தி. வருந்தி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5, 5, 8. அதை கூட்டாக 23. அதனுடைய விதி என்கிறது 5. அப்போ வருந்தி என்ற சொல்லுக்கு தெய்வத்தை எத்தனையோ உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களும் வணங்குகிறார்கள். வருந்தி தெய்வத்தை நல்லா மனமுருக கும்பிட்டு அழைக்கிறார்கள். ஆனால் தெய்வம் வருவதில்லை. ஏன் தெய்வம் வருவதில்லைனாக்கா வருந்தி என்னுடைய விதியின் 5. அந்த 5ஆம் இடத்து கிரகங்கள் என்ன நினைக்கிறதோ அதுதான். அது நினைச்சாதான் அவனுக்கு எந்த குலை தெய்வமாக இருந்தாலும் வரும். அவன் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, அந்த 5ஆம் இடத்து விதியன், அந்த 5ஆம் இடத்து கிரகங்கள் நினைக்க வேண்டாம் அந்த தெய்வத்தை. அப்போ தான் அவர்கள் வருந்தி அழைக்கக்கூடிய தெய்வங்கள் வரும். கொஞ்சம் சிம்டினா கொஞ்சம் கண் அசைத்தாலே கடைக்கண் கொடுத்தாலே போதும். அந்த 5ஆம் இடத்து பலன். அந்த 5ஆம் இடத்து கிரகங்கள் வாழ்க்கையில் ஒரு முன் உதாரணமாக அந்த கிரகங்கள் அனைத்து கிரகத்துக்குமே வழிகாட்டுகிறது. அதாவது வருந்தி அழைக்கக்கூடியது. எல்லா தெய்வத்தையுமே எல்லாருமே ஒரு சாமியும் அழைக்கிறார்கள். எல்லா சாமியும் அவங்ககிட்ட வந்துடுறதில்ல. ஏன்னா அந்த 5ஆவது விதின்னு தான் அவங்களுக்கு வருந்தி அழைக்கிற சாமியெல்லாம் அவங்ககிட்ட கொண்டாந்து விட்டு மனசில் நினைக்க வைக்கிறது. அதான் வருந்தி. ஒவ்வொரு சொற்களுக்கும் பலன்கள் உண்டு. ஒரே சொற்களே பலன் தந்துடாது. அப்போது எல்லா வார்த்தைகளுக்குமே சில கலைகள் உண்டு, சொப்பனங்கள் உண்டு, கனவுகள் உண்டு. எல்லா வார்த்தைகளுக்குமே அறிவிக்கரசுங்கிற ஒரு வார்த்தைகள் பயன்படுது. எல்லா சொற்களுக்குமே மன்னர்கள் இருக்காங்க, தெய்வங்கள் இருக்குது. அதே தான் அந்தந்த சொற்களை எவர் பயன்படுத்தி நல்லா சிந்தித்து உணவால் சிந்தித்து செவியரால் சிந்தித்து வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கப்படும். ஆனால் வருந்தி என்ற ஒரு சொற்களுக்கு விதியின் 5. அவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் எந்த தெய்வத்தினாலும் அந்த 5ஆம் இடத்து கிரகங்கள் கண் சிமிட்ட வேண்டும், கடைக்கண் பார்க்க வேண்டும். அப்போ தான் எல்லாமே நினைக்கும். ஆனால் ஒரு வார்த்தையிலே எல்லாமே நடந்துடாது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தூண் போல், ஒவ்வொரு அடைக்கலம் போல் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொன்றும் எப்படி நம்ம கையில் 12 ராசிகள் அமைந்துள்ளதோ அதுபோலவே எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம கைகளில் மேஷ, ரிஷபம், மிதுனம், கடக, சிம்மம், மீனம் இப்படி 12 ராசிகள் அமைந்துள்ளது, 20 நட்சத்திரங்கள் அமைந்துள்ளது. அத்தனையுமே சேர்ந்து நமக்கு கருணை காட்டினாதான். ஆனால் வருந்தி என்ற ஒரு சொல்லுக்கு விதியின் 5. சரி, அடுத்ததாக குறிஞ்சி. குறிஞ்சி என்ற வார்த்தைக்கு எழுத்துக்கள் 4. அந்த எழுத்துக்கள் உரிய எண்கிணிதம் 3, 9, 1, 4. கூட்டினாக்கா 17. அதோடைய விதி எண் 8. அப்போ குறிஞ்சி என்ற சொல்லுக்கு விதி எண் 8. அப்போ காடு, மலை இந்த மாதிரி இடத்தான் குறிஞ்சி மலர்கள் இருக்கக்கூடியது, குறிஞ்சி செடிகள். அப்போ குறிஞ்சிங்கிறது மலைகள் இருக்கும், மலையில் இருக்கும், சில வனாந்தர காடுகளில் இருக்கும். ஆனால் குறிஞ்சி என்றால் 5 திணைகள் உட்பட்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 திணைகளுக்கு உட்பட்டது. அப்போ 5 திணைகளில் குறிஞ்சி மிக சிறப்பான பலனாக தோன்றுகிறது. குறிஞ்சி மலரே என்று கூட சில பாடலாம் அமைந்திருக்கு. ஆனால் குறிஞ்சியோட விதி எண் 8. அந்த குறிஞ்சிக்கு விதியின் 8ஆக இருப்பதால் 8ஆம் இடத்து பலன்தான் அந்த மலர்களை சிறப்பாக மலர வைக்கிறதும். அதில் மகரந்தம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் எல்லா மகரந்தமும் இதழ்களால் மூடப்பட்டது தான். எந்த எண்ணுக்கும் சரி மகரந்தம் இதழ்களால் மூடப்பட்டு இருக்கும். ஆனால் குறிஞ்சி மலரே. அப்போ குறிஞ்சி என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 8. அடுத்ததாக முல்லை. முல்லைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 3, 1, 2, 8. இலக்கூட்டங்க 12. அதோடைய விதி என்கிறது 3. முல்லைக்கு விதி எண் 3. ஆனால் 3ஆவது விதி எண்ணாக வருகிறது முல்லை. அப்போ குறிஞ்சி முல்லை என்று முடிக்கப்பட்டது. நாளை மருதம்லாம் சொல்லப்படும். ஆனாலும் இந்த ஜோதிடம் என்பது, பலன்கள் என்பது வார்த்தை அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு வருகிறது ஒழிய உண்மையிலே ஒட்டுமொத்த சொற்களுக்கும் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சாட்சியாக துணையாக இருந்து தான் மனிதனை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. நான் உருவாக்கப்பட்ட தமிழ் எண்ணி ஜோதிட பிரகாரம் இது அனைத்தையுமே நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலன் சொல்லி வருகின்றேன். திருஞான சம்பந்த ஜோதிட. நன்றி, வணக்கம்.